என்னோடு கூட Deuteronomy chapter 2, chapter 28 verse 12. Deuteronomy chapter 28 verse 12. Anybody can read and help me. 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த பாகங்கள் தான். வசனங்களை மட்டும் வேகமாய் வாசிக்கலாம், காரணம் நமக்கு நேரம் இல்லை. போதும். அதனுடைய கடைசி வாசகத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். Deuteronomy chapter 28 verse 12, the last portion. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு கடன் வாங்காதவர்கள் இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்குவதில்லை, என்ன செய்வாய்? நீ கடன் கொடுப்பாய். You will not borrow, but you will lend unto the nations. அங்கே ஆங்கிலத்திலே வாசித்தால் இஸ்ரவேல் மக்களோடு கூட மோசே பேசுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் நான் வாசித்து கேட்டேன். தேசமாக இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் கடன் வாங்குகிற கூட்டமாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்ற தேசங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இதுதான் இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாத வசனம். நான் இந்த டியூட்டரானமி உபாக புத்தகத்தின் என்று தானே பேசுகிறேன். ஆகவே இந்த புத்தகத்தை மொத்தமாக உங்களுக்கு சில தகவல்களை சொல்ல வேண்டும். காரணம், யோசுவா 3ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது யோசுவா தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த வழியாக நீங்கள் இதற்கு முன் சென்றதில்லை. இந்த வழியாக நீங்கள் இதற்கு முன் சென்றதில்லை. யோசுவாவும் சென்றதில்லை, அதை போல அந்த ஜனங்களும் சென்றதில்லை. புதுமையான புதிய வழிகளிலே பயணிக்க போகிறார்கள். ஆனால் யோசுவா புதிய வழியிலே இந்த மக்களை வழிநடத்த போகிறார். ஆனால் மோசேயினிடத்தினின்று தலைமை பொறுப்பை வாங்கி கொண்ட யோசுவா அதை சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த உபாக புத்தகம் எழுத பெற்றதாக நான் நம்புகிறேன். காரணம், இஸ்ரவேல் மக்கள் இதுவரையிலும் பயணிக்காத புதிய பாதையிலே போகிறதுனாலே அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை தான் உபாக புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் அல்லது மோசே ஜனங்களுக்கு கொடுக்கிறதாக நம்புகிறேன். இந்த உபாக புத்தகத்தை நீங்கள் வாசித்து படித்திருப்பீர்கள். இந்த புத்தகம், இந்த மோசே அவர் மலையேறி சென்று மரணிப்பதற்கு முன்னதாக இஸ்ரவேல் மக்களுக்கு பிரியாவிடை பிரசங்கமாக, சென்ட் ஆஃப் சர்மன் என்று சொல்வார்கள். அதாவது இனி மோசே இல்லை, மோசேக்கு பதிலாக யோசுவா இருக்கிறார். மோசே இதுவரைக்கும் அவர்களை கொண்டு வந்தார். இனி அவர்கள் போகிற பாதை புதிய பாதை. யோசுவா தலைமை ஏற்றிருக்கிறார். ஆகவே புதிய பாதையிலே போகிறீர்கள். அப்படியானால் இந்த புதிய பாதையிலே பயணிக்கும் பொழுது நீங்கள் என்னவெல்லாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நினைத்து கொண்டு பயணிக்க வேண்டும். இந்த 3 பிரசங்கங்கள், குறிப்பாக இந்த புத்தகத்திலே 3 பிரசங்கங்களை நான் பார்க்க முடியும். அது 1 முதல், நான் அதை இப்பொழுது பைபிள் ஸ்டடி அல்ல, ஆனாலும் உங்களுடைய தகவலுக்கு சொல்கிறேன். Deuteronomy chapter 1 to 4, that is historical facts. அதாவது அவர்களை கடந்த வருஷத்திலே, கடந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த விதத்தை அங்கு மோசே ஞாபகப்படுத்துகிறார். He was reminding the people of Israel how God has dealt with them and led them through the wilderness for the last 40 years, the long 40 years, how God led them through. இதுதான் முதல் 4 வசனங்கள். அதாவது reminding of the past, கடந்த காலத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த இடத்திலே எதை ஞாபகப்படுத்துகிறார்? நான் சொல்லுகிறேன், தேவன் அவர்களை நடத்தின விதம். இதுதான் கடந்த காலம் நான் கடந்து வந்தோம். இன்றைக்கு நாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது 2021 வரைக்கும், அல்லது ஒவ்வொருவருடைய வயது ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களை நடத்தினதை மறந்து விடாதிருங்கள். இது முக்கியமான தகவலாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிய வேண்டுமானால் சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும், கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை நடத்தினார் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சில வசனங்கள் வாசிக்கலாம். அதாவது கடந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி நடத்தினார் அதைத்தானே ஞாபகம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதாவது டியூட்டரானமி வாசித்த, இன்றைக்கு தம்பி வாசித்தார், எடுத்தவர் வாசிக்கலாம். உபாகமம் 1:31, இன்னொரு 32, 11, 12 வசனங்கள்.
ம். ம். இங்கு மோசே சரித்திரத்தை சொல்லி உங்கள் தேவன் உங்களுக்கு யாராயிருந்தார். இங்க வாசிக்கிறோம், உங்கள் தேவன் உங்களுடைய பிதாவாய் இருந்தார். நீங்கள் இந்த புத்தகத்தின் கடைசிக்கு வரும் பொழுது உங்களை ஜெனிப்பித்த கன்மலையை மறந்தீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். அப்படியானால் இஸ்ரவேல் மக்களை ஜெனிப்பித்தது யார்? அவர்கள் கன்மலையாகிய தேவன். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது அந்த கன்மலை தான் இவர்களை வழிநடத்தி வந்ததாக சொல்லுகிறார். அந்த கன்மலை எப்படி நடத்தினாராம்? ஒரு தகப்பனை போல நடத்தினார். தகப்பனை போல. நம்முடைய கடந்த கால அனுபவத்தை பாருங்கள். ஒரு தகப்பனை போல நம்ம என்ன செய்திருக்கிறார்? நடத்தினார். அங்க அப்படித்தானே வாசித்தோம். நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அங்க என்ன வாசிக்கிறோம்? சுமந்தார் என்று வாசிக்கிறோம். இது எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? இஸ்ரவேல் மக்கள் வழி நடந்தார்கள், அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் சில சமயங்களிலே நடக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கீழே விட்டுவிட்டு பின்னாடி வா என்று சொல்ல மாட்டார். அவ்விதமாய் விழுந்து கிடக்கக்கூடிய தளர்ந்து போனவர்களை சுமந்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் அவ்விதமாய் கடந்து வந்தோம். நீங்கள் உங்கள் தகப்பனால் சுமக்கப்பட்டது உண்டா என்று எனக்கு தெரியாது. நான் சுமக்கப்பட்டிருக்கேன். எங்களுடைய அப்பா எங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். காரணம், அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டுமானால் நாங்கள் அங்கிருந்து குனிமுத்தூரிலிருந்து இதுவரைக்கும் வர வேண்டும். அப்பொழுது என்ன செய்வார் என்று கேட்டால், குனிமத்தூர் புறப்பட்டு அந்த ஆத்துப்பாலம் வரைக்கும் நடந்து வருவோம். நடந்து வரும் பொழுது நாங்க சின்ன பிள்ளைகள் சிலர் தளர்ந்து போவோம். அப்பொழுது அப்பா ஒவ்வொருவராக மாற்றி என்னை தோளிலே சுமந்து கொண்டு ஆற்றுப்பாலம் வரைக்கும், பெரிய பையன் இல்லை, சின்ன குழந்தை தான், ஆனால் தோளிலே சுமந்து கொண்டே வருவார். அது ஒரு சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுன்னா ரொம்ப சந்தோஷம். காரணம், அப்பா தோளில் உட்கார்ந்துகிட்டு ஜாலியா வரலாமே என்று யோசித்தது உண்டு. நான் சொல்ல வந்தது, நம்முடைய ஆண்டவர் விழுந்த நேரத்திலே, தளர்ந்த நேரத்திலே நம்மை தள்ளிவிடாமல் நம்மை தூக்கி சுமந்து நடந்து வந்தார், அல்லது அவர் நடந்தார், நாம் சுமக்கப்பட்டோம். இதுதானே உண்மை. எத்தனை கடந்த வருஷத்தை யோசித்து பாருங்கள். விழுந்து கிடந்த நேரத்திலே, எல்லாராலும் ஒருவேளை கைவிடப்பட்ட நேரத்திலே தகப்பன் பக்கத்தில் வந்து தோளில் சுமந்தார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதோடு சம்பந்தப்பட்டு 32ஆம் அதிகாரம் 11 எவ்விதமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். 32 கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார். அந்த ஒருவரே என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? நோ ஒன் எல்ஸ். அதன் அர்த்தம் யாருமே இல்லை. அவர்களை சுமந்து கொண்டு போவது தகப்பனை போல தோளிலே ஒரு சமயத்திலே, சில சமயத்திலே அதே தகப்பன் கழுகாய் மாறுகிறார். கழுகதன் கூட்டை கலைத்து என்ன செய்கிறது? அந்த குஞ்சை அது தோளிலே எடுத்து அல்லது செட்டையின் மேல் வைத்து அது உன்னதங்களுக்கு நேராக பறந்து போகும் பொழுது இந்த செட்டையின் மேல் இருக்கக்கூடிய பறவை என்ன செய்கிறது? குஞ்சு என்ன செய்கிறது? அது தூரத்தை எட்டுகிறது, மேலோக்கி பறக்கிறது. இங்கே கீழே கிடந்தவர்கள் மேலே போகிற அனுபவத்தை பார்க்க முடியும். கடந்த வருஷத்திலே தேவன் நம்மை எப்படி சுமந்தார்? தகப்பனை போல சுமந்தார். அந்த உள்ளம் அவருக்கு இருந்தது. தகப்பன் என்று சொல்லுகிறது அவருடைய மனநிலையை காட்டுகிறது, தகப்பனுடைய இரக்க சுபாவத்தை காட்டுகிறது, கருணையை காட்டுகிறது. அவ்விதமாய் அவர் நம்மை சுமந்தார். 2, கழுகை போல. தகப்பனால் பறக்க முடியாது, ஆனால் கழுகால் பறக்க முடியும். எதனாலே? உயரத்திற்கு நேராக கீழே மண்ணிலே கிடந்த நம்மை அவர் என்ன செய்தார்? விண்ணுக்கு நேராக சுமந்து கொண்டு பறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்தது. கடந்த வருஷத்திலே நாம் பார்த்தது, நாம் இருந்த இடத்தினின்று நம்மை எவ்வளவாய் உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். நீங்கள் கடந்த வருஷத்தில் இருந்ததை விட இந்த வருஷத்தில் இன்னும் இந்த கழுகு தன் செட்டைகளிலே நம்மை அமர வைத்து மேல் நோக்கி பறக்க போகிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே இந்த கழுகை போல நாமும் பறந்து அவருடைய சமூகத்திற்கு போய்விடுவோம். இந்த ஆண்டு அவருடைய பரம பாதத்தை அடைகிற ஒரு புதிய ஆண்டாக மாறட்டும், ஒரு புதிய அனுபவத்தின் ஆண்டாக மாறட்டும். காத்து காத்து சோர்ந்து போன நம்முடைய உள்ளங்கள் இந்த வருஷத்திலே தேற்றப்படத்தக்கதாக இயேசுப்பாவுடைய திருவருகை இந்த வருஷம் இருந்தால் நலமாயிருக்கும். கழுகுதன் குஞ்சுகளை செட்டுகளிலே சுமந்து பறந்து போவது போல நம்மை ஒரு நாள் அவர் அழைத்து கொண்டு போக போகிறார். 3ஆவதாக எப்படி நடத்தி கொண்டு வந்த ஒரு வசனத்தை கூட சேர்த்து வாசிக்கலாம். அது ஏசாயா 66. இது நின்று நான் மாறி சொல்லுவது அதே சம்பவங்களை வேறு ஆட்கள் எவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஏசாயா 66:13.
போதும். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதாவது ஏசாயா இல்ல, உபாகமம் 8:5. 2 வசனங்களை வாசிக்கலாம். 8:5 உபாகமம், 8:5 ஏசாயா 66:13 வாசித்தோம். 8:5 கூட வாசித்தோம். கடந்த வருஷத்திலே அல்லது இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், உங்கள் தேவன் பிதா, அவர் விழுந்த பொழுது உங்களை சுமந்தார் சரிதான், ஆனால் தவறும் பொழுது கண்டிப்பாக தண்டிக்க கூடியவர், சிக்ஷிக்க கூடியவர், திருத்தக்கூடியவர் என்றும் ஞாபகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் பலமுறை சிக்ஷிக்கப்பட்டார்கள். தேவனை அவர்கள் 10 முறை சோதித்த பொழுதும் அவர்களுக்கு தண்டனை வந்ததாக பார்க்க முடியும். தண்டித்த பொழுதும் கூட ஒரு அராஜக அரசனை போல தண்டியாமல் தேவன் தகப்பனை போல அவர்களை தண்டித்ததாக வாசிக்கும். தண்டிக்கப்பட்ட பின்னதாக நீங்கள் பார்க்கலாம், குடும்பங்களிலே அப்பா அடித்து ஒருவேளை காயமாக இருந்தால் அப்பொழுது யார் பக்கத்துல வருவார்கள்? அம்மா வந்துருவாங்க. பரவாயில்ல, அப்பா தானே தண்டிச்சாரு என்று சொல்லி அந்த அடிபட்ட இடத்துல தடவி கொடுத்து, பரவாயில்ல, அப்படி தப்பு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு தாயையும் நாம் பார்க்கிறோம். ஏசாயாவில் என்ன வாசித்தோம்? தகப்பன் நம்மை சிட்சித்தது சரிதான், ஆனால் அதே தகப்பன் நமக்கு தாயாயிருந்து நம்மை தேற்றுகிறார். கடந்த வருஷத்திலே எத்தனை சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேர்தல் இல்லாமல் இருந்த பொழுது, கண்ணீர் மல்கனா வாழ்ந்த பொழுது, அருகில் வந்து தாயை போல நம்மை அனைத்து, மகனே திடன்கொள், கலங்காதே, ஏன் சோர்ந்து போகிறாய், நான் ஒருவன் இருக்கிறேனே என்று சொல்லி நம்மை திடப்படுத்தின ஆண்டவர். இவ்விதமாய் தேவன் அவர்களை வழிநடத்தினார் என்பதுதான் 1 முதல் 4 வரைக்கும் மோசே ஞாபகப்படுத்துகிறார். 5 முதல் 26 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் அந்த பகுதியிலே என்ன சொல்லப்படுகிறது? அந்த பகுதி, அதாவது முதல் ஹிஸ்டாரிக்கல் என்று சொன்னேன், அதனால ரெட்ரோஸ்பெக்டிவா சிந்திக்கலாம், கடந்த காலத்தை குறித்து சிந்திக்கிற காரியங்கள். இப்பொழுது அவர்களுடைய இன்ட்ரோஸ்பெக்டிவ், தங்களுக்குள்ளாக தாங்களே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். 5 முதல் 26 வரைக்கும் what God demanded from them, or what is the desire of God about this people. தன்னால் வழிநடத்தப்படுகிற ஜனம் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். இனி 5 முதல் 26 வரைக்கும் உங்களை கொண்டு வந்த ஆண்டவர் உங்களை குறித்து என்ன விரும்புகிறார், அவர் என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு அந்த இடத்துல மீண்டுமாக நியாயப்பிரமாணத்தை குறித்துள்ள புதிய அல்லது ஒரு விளக்கம், ஒரு அமெண்ட்மெண்ட் அல்ல, அதை புதிதாக விளக்கி சொல்லுவதை, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த லா கொடுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே 4 வரைக்கும் உள்ளது கடந்த காலம், அவர்களுடைய ஆண்டவர் எப்படி நடத்தினார். இப்பொழுது சொல்லி நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் உங்களை என்ன செய்ய விரும்ப, இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிற காரியம் என்ன? நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே, அவர் என்ன விரும்புகிறார்? நான் வேகமாக சில வசனங்களை வாசிக்கிறேன், நேரம் கடந்து போனதினாலே. முதலாவதாக, நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் எப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பகுதியிலே நீங்கள் வாசித்தால் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வேகமாய் வாசிப்போம். முப்பத்தி 33ஆம் வசனத்தை கூட 5:33 கடைசி, முதல் வசனமும் கடைசி. நீங்கள் நடக்க கடவீர். நடத்தி வந்தவர் உங்களை நடத்தினார், ஆனால் இனி நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? நீங்கள் நடக்க வேண்டிய வழி புதிது, நடக்க போகிற பாதை புதியது, ஆனால் அந்த பாதையிலே எப்படி நடக்க வேண்டும்? அந்த கட்டளைகளை கொடுக்கிற, நடப்பதற்கான கட்டளைகளை அவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கால்களை கட்டுப்படுத்துவது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய கட்டளைகளும் ஆயிருக்க வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலே புதிய ஒரு வருஷத்தில் பிரவேசிக்கும் பொழுது, இந்த வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது இது தெய்வ சித்தத்தின்படியான எட்டா, இது தேவனுடைய கட்டளைகளை மீறுகிற ஒரு எடுத்து சுவடா என்பதை யோசித்து பாருங்கள். முழுமையாய் தெய்வ கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகத்தான் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். என்ன கீழ்ப்படிய வேண்டும்? சில வசனங்கள், நான் அதை சொல்ல நேரம் இல்லை, அதில் சொல்லப்படுகிற விஷயம். ஒன்று, இந்த புத்தகத்தை ஏற்கனவே நாம் ஆய்வு செய்தனாலே சொல்லுகிறேன். 2 முக்கியமான கட்டளை. இந்த உபாகமத்தை நீங்கள் 5ஆம் அதிகாரம் துவக்கி 26ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 2 முக்கிய கட்டளைகள் என்ன ஞாபகம் இருக்கா? கடந்த முறை சொல்லும் பொழுது, லவ் யுவர் காட், தேவனை நேசி. இன்னொன்று,
fear your God. இது ஏற்கனவே படித்ததனால சொல்லுகிறேன். இரண்டு கட்டளை இந்த வாகு புத்தகத்திலே ஆண்டவருக்கு நேராக தெய்வ பிள்ளைகள் நிறைவேற்ற 2 கட்டளைகள். You have to love your God as your father and you have to fear God as your master. இது ரெண்டும் இந்த பகுதியிலே நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே அடியெடுத்து புறப்படுகிறோம் அல்லவா, இதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே 2 வேறு வார்த்தைகள் வருகிறது. என்ன வார்த்தை? Don't forget, remember. இதுவும் வருகிறது. நீங்கள் மறக்க கூடாது, நினைக்க வேண்டும். கடந்த காலத்தை மறந்துடாதீங்க, உங்கள் தேவனை மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவரையே நினைத்து கொண்டு நடந்து போங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே 1, அன்பு கூறுங்கள். இப்படி அன்பு கூற வேண்டும். 6ஆம் அதிகாரத்தினுடைய 3 துவக்கி சேமா சொல்லப்படுகிற இடத்தில் அது சொல்லப்படுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எப்படி அவரை செய்யணும்? அவர் கீழ்ப்படிய சொல்ல. அங்க என்ன வாசிக்கிறோம்? உன் முழு இருதயத்தோடும் உன் பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை நேசிக்க சொல்லுகிறார். God demands your love. It's not by compulsion because he has already loved you. இதே புத்தகத்தில் வாசித்தார், தேவன் உங்களில் அன்பாயிருந்தாரே அதை போல நீங்களும் அன்பாயிருங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த வருஷத்துல கீழ்ப்படிதலின் ஆண்டாய் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த கட்டளை என்ன சொல்லுகிறது? இந்த கட்டளை 2 கட்டளை. ஒன்று என்ன? அன்பு கூறுங்க. ஆண்டவர் அன்பு கூறு. ஒரு தகப்பன் அவர் நம்மை சிட்சிக்கலாம், ஒருவேளை நம்மை அவர் வேதனைப்படுத்தலாம், ஆனால் தாயை போல தேற்றுகிறார் அல்லவா. ஆகவே தேவன் நமக்கு எதையாகிலும் துரோகம் செய்தார் என்று யாரும் நினைக்க வேண்டாம். கடந்த ஆண்டிலே எத்தனை காயங்கள் நம்மை காயப்படுத்தினார். உண்மை, நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தினார். அழுதோம், புலம்பினோம், கண்ணீர் விட்டு கதறினோம். எத்தனை குடும்பங்கள் தங்களுடைய பிரிவாற்றாமையினால் வாடினார்கள். கர்த்தர் இதை செய்யவார். ஆனால் அதே சமயத்தில் காயப்படுத்தி மட்டுமல்ல, காயத்தை கட்டுகிறவரும் அவரே. அவருடைய அந்த கிளையாதின் பிசின் தைலம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய காயங்கள் ஆறும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தாயையும் தகப்பனையும் போல் இருக்கிற ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாமா? அவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்க சொல்லுகிறார். அதே சமயத்தில் பயக்கப்பட வேண்டும். பயந்து, அந்த வார்த்தையில வாசிக்க நேரம் இல்லை, அநேக வசனங்கள் நீங்கள் பார்த்த உங்களுக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரை பயந்து நேசித்து கீழ்ப்படியுங்கள், அல்லது அவருக்கு பயந்து அல்லது நேசித்து பயந்து கீழ்ப்படியுங்கள். இதுதான் தெய்வ பக்தி. பயமும் நேசமும் ஒன்றுபட்டால் காட்லினஸ். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காட்லினஸ். அதாவது தேவனை எஜமானனாக பார்த்து பணிபடை செய்யுங்கள், பயத்தோடு அவருக்கு சேவை செய்யுங்கள். அதே சமயத்தில் அவரை அப்பாவாக பார்த்து அன்போடு கூட அவருக்கு கீழ்ப்படியுங்கள். பயத்தினால் அல்ல, அன்பினால் கீழ்ப்படியுங்கள். ஆகவே என்ன கீழ்ப்படிய வேண்டும்? அப்படி கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கிற நன்மைகள் என்ன? அதுதான் 27 முதல் 33 வரை. The future promise given to them or the blessings that has been attached to the obedience of God's law. தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கக்கூடிய பேராசீர்வாதங்கள் என்ன? அதை சொல்லுகிற பகுதி தான். ஆனால் அந்த இடத்திற்கு வருகிற வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? நான் வாசித்து வேகமாய் நிறைவு செய்கிறேன். 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன வாசித்தோம் பாருங்கள். போதும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் கடன் பெற்று வெட்கி நாணி தலைகுனிந்து வீட்டுக்காரன் கதவை தட்டும் பொழுது, அல்லது வீட்டிலே வந்து கடன் கொடுத்தவன் வந்து கதவை தட்டும் பொழுது ஒரு தெய்வ பிள்ளையாகிய நான் எவ்விதமாய் வெட்கப்பட வேண்டும்? ஆனால் தெய்வம் தன்னுடைய ஜனத்தை வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர்கள் வந்து சேர்ந்த தேசம் எப்படி? இந்த இடத்துல ஒரு வசனத்தை ஜஸ்ட் வாசித்து பார்க்கலாம். அந்த இடத்துல அதனுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 16 கொஞ்சம் படிங்க. 5:16 மட்டும். போதும். நீ நன்றாய் இருப்பதற்கும். Why God has given us commandments? கட்டளைகளை தேவன் ஏன் கொடுத்தார் என்று கேட்டால், எதிர் கொடுத்தாரு? நாம நல்லா இருக்கணும். For our good, that it may go well with you. God has given you commandments not to harm you, not to hurt you, not to destroy you, but his plans are for our best future.
தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆகவே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகள் பாரமுள்ளவைகள் அல்ல. இட்ஸ் நாட் பர்டன்சம். கர்த்தர் ஏதாவது கட்டளையிட்டா ஐயோ அது பாரமா இருக்கு நினைக்காதீங்க. காரணம் அது உங்களை ஆசீர்வதிக்கிற கட்டளை, உங்களுடைய நன்மைக்காக கொடுக்க பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் வாசிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருக்கிறார்கள், வந்து சேர்ந்து விடுவார்கள். ஆனால் though it's a land that flows with honey and milk, there are statutes to follow to be blessed even in that land of blessing. ஆச்சரியமா இருக்குல்லவா? இதை நான் யோசித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். தேவன் அவர்களை வாக்குத்தத்தம் செய்தபடி வாக்குத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் வாசித்தால் அவர்கள் வந்து சேர்ந்த இடத்தினுடைய வனப்பு மகிமையான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். 7 முதல் 10 வரைக்கும். போதும், அதனுடைய விளக்கு நீங்கள் படித்து பார்த்தால் போதும். அதே போல டியூட்ரானமி 6 10 முதல் 12 வரைக்கும் அந்த தேசத்திலே கொண்டு வந்தார். அந்த தேசம் ஃபெர்டைல் லேண்ட், அதாவது அங்கே விதைத்தால் விதை முளைக்கும், நிச்சயமாக கனி கொடுக்கும், 30 60 100 செழிப்பு கிடைக்க போகிறது. அது சரிதான், அந்த தேசத்தினுடைய பண்பே அப்படி. ஆனால் அந்த தேசத்தில் வந்தார்களே, இப்போ எப்படி குடியிருக்கிற 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12. நீ கட்டாத பெரிய வசதியான பட்டணங்கள், வீடுகள், நீ வெட்டாத துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள். போதும், இது வாசித்த போது உங்களுக்கு தெரிந்துவிட்டு தேவன் அவர்களை கொண்டு வந்து வைத்த இடத்தின் சிறப்பு என்னன்னு தெரியுமா? அங்க போய் ஒரு வேலையை செய்ய வேண்டியது போல இருக்கு. போகலாம், அப்படி ஆக்குபை பண்ணலாம், ஜாலியா சந்தோஷமா வாழலாம், எல்லாம் இருக்கு. நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லுகிறான்? அப்படிப்பட்ட தேசத்திலே நீ இருந்தாலும் நீ நன்றாயிருக்கணும்னா, நீங்க நினைக்கலாம் பாலும் தேன் ஓடுது, வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, வங்கியில நிதி வைப்பு இருக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அனுகூலமாய் இருக்கிறது, சூழ்நிலைகளுமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நன்றாய் இருப்போம் என்று யாரும் மனதில் நினைக்க வேண்டாம். உங்களுடைய சொத்து சுகங்கள், உங்களுடைய உலக ஆசைகள், உங்களுடைய எந்த திறமைகளும் சொல்லுகிறேன், அதனால நீங்கள் நன்றாய் இருக்க மாட்டீர்கள். ஆனால் நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தான் கட்டளைகளை கொடுத்தார். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இருக்கிற வசதியா இருக்கிற, ஒருவேளை பிறந்த வீடு, பிள்ளைகளை பொறுத்தவரை சொல்லுகிறேன், நல்ல வசதி உள்ள பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், ஒரு குறையும் உங்களுக்கு இல்லை, காசின் மதிப்பு உங்களுக்கு தெரியாது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிற பெற்றோர்கள், நான் சொல்லுகிறேன், ஆனால் நீங்கள் நன்றாயிருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், என்ன ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே பார்த்தோம்? நீ கடன் வாங்க மாட்டாய். என்ன செய்வாய்? கொடுப்ப. நான் சொல்லி முடிக்கிறேன். 3 வசனங்களை வாசிக்கலாம். 28:12 வாசிக்கும் பொழுது, the blessing of sharing or blessing of lending to other nations. இஸ்ரவேல் மக்கள் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டார்களாம். அவர்கள் எப்படிப்பட்ட தேசம்? மற்ற தேசங்களுக்கு கொடுக்கிற தேசம். இன்றைக்கு கூட இஸ்ரேல் மக்களை பாருங்கள், டெக்னாலஜி ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, எந்த ஃபீல்டுனாலும், ஈவன் மிலிட்டரி ஃபீல்டுல கூட அவர்களுடைய நோகம், அவருடைய டெக்னாலஜி ஸ்கில்ஸ் தான் வாங்கிக்கிறாங்க, கடன் வாங்குறாங்க. மற்ற தேசத்தார் அவங்க கிட்ட தான் கடன் வாங்குறாங்க தவிர அவர்கள் யாரிடத்திலையும் போய் கை நீட்டி நின்றதில்லை. அக்ரிகல்ச்சரை பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நாம தான் போய் கேட்கிறோம். அதே போல அநேக விஷயங்கள் தேவன் தம்முடைய ஜனத்தை எப்படி வைத்திருக்கிறார்? கீழ்ப்படுகிற அந்த ஜனத்திற்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், நீ வாங்க மாட்டாய், நீ கொடுத்துக்கிட்டே இருப்பாய், நீ கொடுக்கிற தேசமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக யோவேல் 2:14, யோவேல் 2:14 வாசிக்கலாம். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை யோசித்து பார். மனம் திரும்பினால் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? What was the blessing if you repent? என்ன வாசித்தோம்?
God will accept your offerings or God will strengthen you to provide for God. தேவனுக்கு கொடுப்பதற்காக உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அப்ப உண்மையாக ஆசீர்வாதம் என்ன? எது உண்மையான ஆசீர்வாதம்? இந்த வருஷத்துல நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் என்ன? Do you want to get more from God or you want to give more to God? இங்கே சொல்லுகிறார், மனம் திரும்பினால், இந்த வருஷத்துல நீங்கள் உண்மையாக மெய் மனஸ்தாபத்தோடு கூட தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்தால், God will bless you with the blessing of giving to God. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது! அது ஆசீர்வாதம். நாம் நினைக்கிறோம் பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம். ஆனா இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது போன்ற ஆசீர்வாதம் இல்லை. இந்த வருஷத்துல நாம் அப்படி செய்வோம். அடுத்த வசனத்தை வாசித்து நான் நிறுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 34, 35. அப்போஸ்தலர் 20, 34, 35. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்யும். இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை ஐக்கவும் வேண்டும் என்று உகிதத்திலே உங்களுக்கு காண்பித்தேன். போதும். It's more blessed to give than to receive. Who said this? யார் சொன்னது? யார் சொன்னது? பவுலா? பவுல் சொன்னதை பத்தி சொன்னாங்களா? இங்க என்ன வாசித்தோம்? அநேக நினைப்பது பவுல் தான் சொன்னாருன்னு. இங்கே பவுல் சொல்லல. இது யார் சொன்னது? It's more blessed to give rather than to receive. இது யார் சொன்னது? இயேசு. இது சொன்னது எங்கே நமக்கு எழுதப்படல. ஒருவேளை பவுலுக்கு தேவனுடைய தரிசனத்தில் கிடைத்ததோ அல்லது வேற ஏதாவது நிலைமையில அவர் அதை எழுதினாரோ நமக்கு தெரியல. ஆனாலும் this is the concept or the ideology of Lord Jesus Christ. He was one who gives out, not to receive. இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராயிருந்தார். அவர் சொன்னார், நான் கொடுக்க வந்தேன், எடுக்க வரல. நான் கொடுக்க வந்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முன்மாதிரியை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளினார், கொடுத்தார் என்று வாசிக்கும். தேவனுடைய மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுமா? கிவிங் நேச்சர். God is always a giver. He is not a receiver. எப்பொழுதுமே கொடுக்கிறவர். அதுதான் நமக்கு சொல்லப்படும். இந்த ஆண்டிலே சொல்லுகிறேன், பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்னது போல நானும் வாழ்ந்தேன். யாரிடத்திலும் வாங்கி நான் அவிதமாய் எனக்கென்று சேர்த்துக் கொள்ளவில்லை. நான் கொடுக்கிறவனாய் தேவன் என்னை வைத்தார். அதற்கு இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரி. ஆகவே இருக்கிறதுல மிகப்பெரிய blessing என்ன? இந்த வருஷத்துல blessing என்ன எதிர்பார்க்க போகிறோம்? Do you want to get more blessings from God or you want to be a blessing for God by giving to God? தேவனுக்கு கொடுப்பதற்காக 3 காரியங்களை சொன்னேன். இஸ்ரவேல் மக்கள், they will lend unto the whole nation, the people of Israel. Second, நான் வாசித்தது, அந்த ஜோயல்ல வாசித்தது, ஆசாரியர்கள், ஆசாரிய கூட்டத்தை சார்ந்தவர்கள், ஜனங்கள், அவர்களுக்கு சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் யாருக்கு இங்க கொடுக்கப்பட்டது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற, கர்த்தருடைய ஜனத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். Not to the entire nation is before us. Plenty of needs around us. எங்க பார்த்தாலும் தேவைதான். இன்றைக்கு இந்த கடந்த வருஷத்துல வந்த அப்பீல்களை பாருங்கள். நம்முடைய சபைக்கு அநேக அப்பீல்கள் வருகிறது. மிஷனரி சேலஞ்சஸுக்காக அநேக விதமான தேவைகளோடு கடிதங்கள் எழுதுகிறார்கள். அது அந்த போர்டில் தான் கிடக்கும். என்ன நமக்கு எந்த அளவிற்கு கொடுக்கிற பாரம் உண்டு பிரியமானவர்களே. நான் சொல்லுகிறேன், நான் அதை இந்த வருஷத்தினுடைய துவக்க செய்தியாய் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருக்காக கொடுப்பதை குறித்து தான் பேச போகிறேன். வேற எதையும் நான் பேச விரும்பல. காரணம், நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிறது, கொடுக்கிறீர்கள் இல்லை என்று சொல், ஆனால் தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. முதல் நூற்றாண்டு திருச்சபையை பாருங்கள், ஒருவருக்கும் ஒரு குறையும் இல்லை. ஒருவருக்கும் ஒரு குறை இல்லை. எல்லாரும் திருப்தியா இருந்தார்கள், பொதுவாக எண்ணினார்கள் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை இன்றைக்கு பன்மடங்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மாடி மேல மாடி கட்டுகிறோம், காரு மேல காரு வாங்குகிறோம். சரி, வாங்கட்டும், அது தப்பல்ல. ஆனால் உங்களுக்கு கொடுத்த இந்த வசதிகள் இன்னொரு தேவ ஊழியருக்கோ ஒரு திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய பணம். அங்கு சபைகள் கட்டப்படாமல் பாதி நிற்கிறது, இடிக்கப்படுகிறது, கட்ட முடியல. எத்தனையோ சபைகள் தேவைகளோடு இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த முறை தேடுவோம், எங்கே ஆண்டவருக்கு கொடுக்க வாய்ப்பு. ஒரு லெட்டர் வந்தா அதை படிச்சு பாருங்க, அந்த தேவைகளோடு கூட இந்த பிள்ளைகள் ஜெபத்தோடு அனுப்பி இருக்கிறார்கள். ஆக இந்த வருஷத்திலே ஆண்டவருக்கு கொடுப்போம். நெகேமியாவோடு சேர்ந்து கட்டுவோம்,
கொடுத்து கட்டுவோம். ஆண்டவருக்காக கொடுக்கிற ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றுவோம். Let this year be a blessed year of sharing and giving to others. நாம் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக அல்ல, பிறருக்கு கொடுப்பதற்கு. தேவைகள் ஏராளம். கண்களை திறந்து பார்ப்போம். மிஷனரி ஊழியத்திற்காக எந்த அளவிற்கு செலவு பண்ணப்படவோ முடியுமோ அவ்வளவாய் செலவிடுகிற ஆண்டாக மாற்றட்டும். நான் 25 நிமிஷத்திற்கு மேலாக எடுத்துக்கொண்டேன். காரணம், இந்த புத்தாண்டிலே நேர குறைவாக இருக்கிறது. மூப்பர்களுக்கும் அதை சொல்லுகிற நேகர் ஸ்தோத்திரம் செலுத்த நேரம் இல்லாமல் தவித்திருக்கிறார் நினைக்கிறேன். ஆகவே இட்ஸ் வைஸ் டு ஸ்பீக் டு த எம்ப்டி மைண்ட், பட் இட்ஸ் ரியலி க்ரூவல் டு ஸ்பீக் டு த எம்ப்டி ஸ்டொமக் அப்படி சொல்லுவாங்க. அதனால பசியா இருக்கீங்க. அதனால இப்பொழுது நாம் ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் பிரிந்து போகலாம். இப்பொழுது நம்முடைய மூத்த சகோதரன் மில்டன் அங்கிள் அவர்கள் அங்கே